திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் திருவண்ணாமலையில் இடைக்காடருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னா, ஆலயத்தோட அந்த 6வது பிரகாரத்தில் அந்த பிரம்மலிங்கம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு 7 அடி நீளமும் 2 அடி அகலத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுதான் இடைக்காடருடைய அந்த ஒளி சமாதி பெற்ற இடமா கருதப்பட்டு, ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த இடம் ரொம்ப க்ளோஸ்டாகவே இருக்குது. யாருக்கும் நிறைய பேருக்கு பெர்மிஷன் கிடையாது. யாரும் அங்கே உள்ளேயும் போக முடியல. தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகிறாங்க. நிறைய நேரம் பார்த்திங்கன்னா அந்த கேட் பூட்டி தான் இருக்கும். அதனால் அது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள்லாம் உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னா, இதுதான் இடைக்காடரோட ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலையாரோட அருளும் இடைக்காடு சித்தரோட அருளாலும் அதுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுலேயும் ஒரு திட்டுலாம் வாங்கிட்டு தான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மாலாம் போகல. ஏன் போகிறீங்க, அங்கே போகிறீங்க, வெளில வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 பேர் அவங்க மந்த்லி வருவோம், யாருக்கும் தெரியாமல் தான் வரணும், நம்மளுக்கு இங்கே விளக்கு போட்டுட்டு போவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நேற்று அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கிடச்சி நாங்கள் போய் உட்காந்து சாமிக்கிட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் தியானம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 5 இயர்ஸாக பார்க்கணுன்னு நினச்சி நேற்று தான் அண்ணாமலையாரும் அவருடைய அருள் கிடச்சிது, இடைக்காடு சித்தருடைய அருள் கிடச்சி பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு பதிவாக ஏன் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம என்ன நினச்சாலும் சாமியை பார்க்க முடியாது. சாமி நம்மளை நினச்சா கூப்பிட்டா மட்டும்தான் அந்தந்த இடத்துக்கு போக முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த அருள் நேற்று தான் கிடச்சிது ஆஃப்டர் 5 இயர்ஸ். ரொம்ப சந்தோஷம்.